தெலுங்கானாவில் 6 வயது சிறுமி பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், முழு விவரங்கள். தெலுங்கானா மாநிலம் பெத்தபள்ளி மாவட்டத்தில் உள்ள சுல்தானாபாத் என்ற நகரில் உள்ள ஒரு அரிசி ஆலையில் ஒரு தம்பதியினர் வேலை பார்த்து வருகின்றனர். அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். 7 வயதில் ஒரு மகளும் 6 வயதில் ஒரு மகளும் உள்ளார். இந்த நிலையில நேற்று இரவு கணவருடன் குடும்பத்தினர் அந்த அரிசி ஆலையில் ஒரு பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென 12 மணிக்கு மேல் அந்த குழந்தை எழுந்து பார்த்தபோது 6 வயது குழந்தை காணாமல் போனது தெரிய வந்தது. உடனடியாக அரிசி ஆலையில் வேலை பார்க்கும் சக தொழிலாளர்களுடன் இணைந்து அந்த குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த ஆலையின் அருகே உள்ள முற்றுகளில் அந்த 6 வயது குழந்தை ரத்த வெள்ளத்தில் இறந்த நிலையில் கிடைத்துள்ளது. உடனடியாக இதை கண்ட உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் தகவலின் பேரில் வந்த போலீசார் அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெத்தபள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது அதே பகுதியில் அதே அரிசி ஆலையில் வேலை பார்க்கும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பீமாராம் என்பவர் அந்த குழந்தையை தூக்கிச் செல்வது தெரிய வந்தது. உடனடியாக அங்கு பதுங்கியிருந்த பீமாராவை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 6 வயது குழந்தையை சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.